ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த ஜெப்ரி பையனுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்வர்டாக கூட வந்து இருந்துகிட்ருக்கோம். சரி, ஓகே, அவங்க ஏதோ செஞ்சுட்டு போகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருசாக அதை கண்டுக்காமல் வந்து இருந்துகிட்டு இருந்தோம். பட் நேற்றுக்கு நைட்டு ஒரு விஷயத்தை வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து ஜெப்ரிக்கு வந்து பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் கூட ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக வந்து ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் அவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ கீழே இறங்கி வந்து செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஒன்றும் இல்லைப்பா, சௌந்தர்யா அண்ட் ஜெப்ரி. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி சுற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்போ பார்த்தாலே அந்த பையன் அந்த பொண்ணை வந்து தொட்டுக்கிட்டே தான் வந்து இருந்துட்டு இருப்பாப்புல. தோள் மேலே கை போட்டுக்கிறது, மடியில் வந்து படுத்துக்கிறது, முடியை பிடிச்சி கோதி விடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. இதை வந்து நம்ம தப்பாக கூட எடுத்துக்க முடியாத லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நேற்றுக்கு நைட்டு பெட்ரூமில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராணவ், அன்ஷிதா இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவும் அந்த இடத்துல இருக்காங்க. ஜெப்ரி படுத்துட்ருக்காப்புல. ஸோ அப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஜெப்ரி அவர்கள்கிட்ட நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்கல்ல, குப்பையில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இட்ஸ் மீன்ஸ் அந்தரங்க உறுப்பு மேலே கை வச்சு ஒரு அழுத்துறாங்க. ஸோ ஜெப்ரியோட ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து பண்ணும்போது ஜெப்ரியே வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி மேலே எழுறாப்புல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. வெளியிலலாம் சோஷியல் மீடியாக்களில் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஜெப்ரி வந்து ரொம்ப மோசமான முறையில் வந்து பெண்கள்கிட்ட வந்து நடந்துக்கிறாப்புல. அங்கே தொடுறாப்புல, இங்கே தொடுறாப்புல, எப்போ பார்த்தாலும் பெண்கள்கிட்டே வந்து இருக்காப்புல. அவர் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் 2 பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க. இல்லை பொண்ணுங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஜெப்ரி இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஜெப்ரி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஜெப்ரி வந்து சின்ன பையன். ஸோ அவன் வந்து ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்திருக்கான். ஸோ அப்படின்றதுனால அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணி பார்த்திங்கன்னா பெருசாக காட்டாமலே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல. ஏன்னா இவங்க வந்து ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வெளியே தெரியும், லைவில் வந்து போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இவங்க வந்து பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து புரியவே இல்லை. ஸோ நிறைய நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. பட் அது வந்து சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி நம்ம சேனலுக்கே ஒரு எத்திக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம வந்து ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணக்கூடாது. அவங்கள வந்து அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க, நம்ம அதை வந்து தப்பாக போட்டுறையெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளே நிறைய விஷயங்களை வந்து பேசாமல் விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து அப்பட்டமாக வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பேசாமல் இருந்தால் அதுவும் மிகப்பெரிய தப்பாக வந்து தோன்றும் அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. ஸோ சௌந்தர்யா அண்ட் ஜெப்ரி, ஸோ இவங்க 2 பேருமே கொஞ்சம் கையும் காலம் வச்சுக்கிட்டு அடக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து முடிகிற ஸ்டேஜில் வந்து நிறைய தவறுகளை செய்யும்போது மக்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.